இல்லையா செல்லம்? நான் கண்டிப்பா சொல்றேன். ஒரு ஊர்ல புதையலை தேடி போறதுக்காகவே ஒரு கும்பல் இருந்துச்சு. அந்த கும்பல் ஒரு தீவுல இருக்க புதையலை தேடுறதுக்காக ஒரு கப்பலை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அந்த கும்பலோட தலைவனான பிளாக் மேன் கிட்ட அந்த தீவுக்கு போறதுக்கான மேப் இருக்கு. அந்த மேப்பை வச்சுக்கிட்டு கப்பல்ல அந்த தீவுக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயணம் பண்ணி நடு கடல்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க பெரிய புயல், காத்து எல்லாமே பயங்கரமா வீசுது. அந்த நேரத்துல அந்த கப்பலோட கேப்டன் அந்த பிளாக் மேன் கிட்ட சொல்றாரு, நம்ம இந்த பக்கமாவே போனா கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஆபத்துல மாட்டிக்குவோம். அதனால நான் வடது பக்கமா திருப்பி நான் கப்பலை கொண்டு போக போறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பிளாக் மேன் என்ன சொல்றாரு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வாடகைக்கு வாங்கும்போது காசு கொடுத்துருக்கேன். அதனால நான் எந்த வழியில சொல்றேனோ அந்த வழியில தான் நீ போகணும்னு சண்டையும் போடுறாரு. அந்த பிளாக் மேன் அடிக்கிற புயலை கூட பொருட்படுத்தல. அவருக்கு அந்த புதையல் தான் பெருசா தெரியுது. ஆனாலும் நம்ம கேப்டன் திரும்ப திரும்ப அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த கேப்டனுக்கு ரொம்பவே அனுபவம் அதிகமா இருந்துச்சு. கடலோட சீற்றத்துக்கு முன்னாடி யாராலையும் நிற்க முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த பிளாக் மேன் பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல. ஒரு பெரிய அலை வந்து அந்த கப்பல் எல்லாத்தையும் மூழ்கடிச்சிருச்சு. நம்ம கேப்டனுக்கு அதிக அனுபவம் இருந்ததுனால அவர் லைஃப் ஜாக்கெட்டை வச்சுட்டு ஈஸியாக தப்பிச்சிட்டாரு. பாவம், நம்ம கேப்டன் பேச்சை கேட்காம போன அந்த புதையலை தேடி போன கும்பல் தான் பிளாக் மேனோட சேர்த்து எல்லாருமே கடல்ல மூழ்கடிக்கப்பட்டுட்டாங்க. ஒருவேளை அந்த பிளாக் மேன் அந்த கேப்டனோட பேச்சை கேட்டிருந்தா அவர் தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த கேப்டனோட பேச்சை கேட்கவே இல்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் லில்லி. நம்ம வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம பயணம் பண்ணுவோம். வேதாகமும் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமா லில்லி, ஏசப்பா தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாவை கேப்டனாக வச்சுருந்தோன்னா நமக்கு எந்த சேதமும் வராது. ஒருவேளை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகிற பாதை தான் சரின்னு நினச்சி நம்ம நினச்சது எல்லாத்தையும் செஞ்சோன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டிக்குவோம். ஏசப்பா நம்ம எப்படி போகணும், என்னென்ன பண்ணணுங்கிறத வேதாகமத்தில் நல்லா கிளியராகவே கொடுத்துருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பாவை கேப்டனாக வச்சுக்கிட்டு ஏசப்பாவோட வார்த்தைகளான வேத வசனங்களின்படி நடக்கும்போது நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் தோத்தே போக மாட்டோம். எந்த பிரச்சனையிலையும் நிச்சயமாக மாட்டிக்கவும் மாட்டோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏசப்பாவோட பேச்சை கேட்காம நடந்தோன்னா நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிக்குவோம். வாவ் பாட்டி, நீங்க சொன்ன கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. இன்னையிலிருந்து எங்க லைஃபோட கேப்டனான ஏசப்பாவோட பேச்சை கேட்டுதான் நாங்க நடக்க போறோம். ஏசப்பாவோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க போறோம். எங்களோட இந்த வாழ்க்கை பயணத்துல ஏசப்பாவோட பேச்சை கேட்டு நிச்சயமா நாங்க சாதிப்போம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த லெசனை என்னைக்குமே மறந்துடாதீங்க. நம்மளோட லைஃப்ல கேப்டனான ஏசப்பாவோட பேச்சை கேட்டு இனிமேல் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிங்க. பிளாக் மேன் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. நானும் பாட்டியும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறோம். ஈசப்பா உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. Thank you. God bless you.